அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் சில குறிப்பிட்ட வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் 75வது வசனம் தொட்டு 100வது வசனம் வரை ஏறத்தாழ ஒரு 25 வசனங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நாம இந்த அத்தியாயத்தில் பார்த்த முக்கியமான சில தகவல்கள் என்னவென்றால், இதுவரை 75 வசனங்களுக்குள்ள பார்த்த தகவல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது, இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஏமாற்றிய நிகழ்வு, பிறகு இறைவன் ஆதம் நபிக்கும் நமக்குமான அறிவுரைகளாக சொல்லி தந்த தகவல், சொர்க்க நரகத்தை குறித்து இறைவன் பேசிய சில குறிப்பிட்ட ஆயத்துகள், இதை தாண்டி சில நபிமார்களை குறித்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறான். முதலில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து பேசுகிறான், பிறகு ஹூத் என்கிற இறை தூதரை குறித்து பேசுகிறான், பிறகு சாலிஹ் என்கிற இறை தூதரை குறித்து பேசுகிறான். நாம இந்த இறை தூதர் வரை உள்ள தகவல்களை பார்த்தோம். இப்ப இந்த இறை தூதரை குறித்த செய்திகள்ல முக்கியமான தகவலாக நம்ம எதை பார்த்தோம் கடைசியாக அப்படின்னா, சாலிஹ் என்கிற இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான். அவரை அனுப்பும் போதே அவரிடத்தில் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த ஒட்டகத்தை சாலிஹ் நபி இறைவனின் அத்தாட்சிங்கிறாங்க. ஒட்டகம்ங்கிறது இருக்குல்ல, அது பொதுவாகவே அத்தாட்சி. அது ஒரு அற்புதமான உயிரினம். மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடும் போதெல்லாம் நிறைய விஷயத்துல தனித்து நிற்கக்கூடிய ஒரு பிராணி அது. அப்படி ஒரு ஊர்ல உலகத்துல இருக்கிற அதே ஒட்டகத்தை தான் தூக்கி அல்லாஹ் அங்க தந்திருக்கிறான் அப்படின்னா அது அற்புதம்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பெரிய அற்புதம், பாலைவனத்துல போனாதான் 100 ஒட்டகம் பிடிக்கலாம், 1000 ஒட்டகம் பிடிக்கலாமேன்னு வந்துடும். அவ சாலிஹ் நபி குறிப்பிட்ட ஒரு ஒட்டகத்தை அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே அதுக்கு வேற ஏதோ ஒரு சில காரியங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கலாம். அத வரலாற்று ஆசிரியர்கள், இதுக்கு விளக்கம் தருகிற தஃசீர்கள் தரக்கூடிய இமாம்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது பாறையில் இருந்து வந்த ஒட்டகம். ஒட்டகம் எப்படி வரணும்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இருந்து வரணும், அப்படிதான் இயல்பா அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இது வேற ஏதோ விதமா வந்திருந்தா மட்டும்தான் இது அத்தாட்சியா இருந்திருக்கும். அப்ப சாலிஹ் நபி ஒரு பாறையிலிருந்து அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கலாம், அதனால இது அத்தாட்சின்னு சொல்லி இதெல்லாம் வரலாற்றுல தான் இருக்கு. குர்ஆன் ஆதாரபூர்வமாக ஹதீஸிலேயோ திருமறையினுடைய வசனத்திலே வரல. திருமறையில வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்தை காட்டி இது அற்புதங்கிறாங்க, அவ்வளவுதான் இருக்கு. எதனால அவங்க அற்புதம்னாங்க, அது எதுவும் தனியா ஒரு தனி சிறப்பு இருந்துச்சா அப்படிங்கறத பத்தி குர்ஆன் ஹதீஸ் பேசல. பல பேர் பல விளக்கங்கள் கொடுக்கறாங்க. இந்த விளக்கம் தான் சரி, நம்ம முடிவெடுக்க முடியலனாலுமே கண்டிப்பா அது மற்ற ஒட்டகம் மாதிரி இருக்காது, அப்படி முடிவெடுக்கலாம். மற்ற ஒட்டகம் மாதிரி இருந்தா அதையும் அற்புதம் சொல்லணும். ஊர் உலகத்துல 1000 ஒட்டகம் இருக்கு, லட்சம் ஒட்டகம் இருக்குது. அப்ப மற்ற ஒட்டகங்களை எல்லாம் விட்டும் இது தனித்த வேற ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் அதுக்கு இருந்திருக்கணும். அதனால தான் அதை அத்தாட்சி என்று இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர் பிரகடனப்படுத்துகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இப்ப இதுவரை கடந்த வாரத்துல பார்த்தது முதல் கேள்வி ஆண்களுக்கு, இந்த ஒட்டக விஷயத்துல சாலிஹ் நபி அந்த மக்களுக்கு வைத்த கோரிக்கை என்ன, அந்த மக்கள் செய்த பிழை என்ன, அதுக்கு அல்லாஹ் செய்த தண்டனைகள் என்ன, ஆண்கள் சொல்லலாம். சரி சரி சரி
சரி சரி சரி சரி. மேலதிக தகவல் ஹதீஸ்ல இருந்து அவங்க எடுத்து சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறை தூதரனுடைய அடுத்த கட்ட வரலாற்று நிகழ்வாக குர்ஆன் என்ன பேசுது அப்படின்னா, இந்த ஒட்டகத்துக்கு எந்த விதமான நோய்வினை நீங்க தந்துடக்கூடாது. இப்போ ஒட்டகம் வந்திருக்குது அப்படின்னா இந்த ஒட்டகத்துக்கு உணவளிப்பதும் குடிபானம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு, மக்களுக்கு உண்டு. அதனால அது ஒரு நாள் உங்கள் கிணற்றில் அது நீர் அருந்தும், மறுநாள் நீங்க நீர் எடுத்துக்கங்க. இப்படிங்கிற அடிப்படையில் சாலிஹ் நபி சமுதாயத்துக்கு சில விதிமுறைகளை விதிக்கிறாங்க. இப்ப இது அவங்களுக்கு ஒரு இடையூறா மாறுது. இந்த ஒட்டகத்தினால நமக்கு குடிநீர் பிரச்சனை எல்லாம் வரல, வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை என்னவோ அந்த ஒட்டகத்தை அவங்க நோவினை தர ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டகத்துடைய கால் நரம்பு அறுத்தர்றாங்க. ஒட்டகத்தை முழுசா கொன்னதா குர்ஆன் எங்கேயும் பேசல. ஒட்டகத்தை முழுமையாக அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னா குர்ஆன் எங்கேயும் சொல்லல. இந்த கால் நரம்பு இருக்குல்ல, அதை அறுத்துட்டா நடக்க முடியாது. எல்லா பிராணிக்கும் தான் நிலைமை. காலினுடைய பகுதியில் வரக்கூடிய நரம்பு அறுத்துட்டா மனுஷனா இருந்தாலும் இன்னப்பிற ஜீவனா இருந்தாலும் அடுத்து நடக்க முடியாது, கால் செயலிழந்து போயிடும். அப்ப அவங்க கால் நரம்பை அறுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்படி கால் நரம்பை அறுத்ததனால இறைவனின் வேதனைக்குரியவர்களாக அவங்க மாறினாங்க. சகோதரன் மேலதிகமா என்ன ஹதீஸ் சொல்றாங்கன்னா, இந்த சமுதாயம் வாழ்ந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முறை போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. இது எப்ப நடந்தது அப்படின்னா, நபி அவர்கள் தன் வாழ்நாளில் கலந்து கொண்ட இறுதி போர்க்களம் தபுக் யுத்தம். தபுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கலந்துகிட்ட பெரிய போர்க்களத்தில் கடைசி போர்க்களம் தபுக். அதுதான் ரொம்ப தொலைதூரத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ் முன்னாடி ஏற்பாடு பண்ணி எல்லா மக்களுக்கும் அறிவு பண்ணி நம்ம தபுக்கு தான் போறோம்னு சொல்லி, அப்படி அது வந்து மாதக்கணக்கில் உள்ள பயண தூரம். அப்படி ரசூலுல்லாஹ் பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வருது. அந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இது எந்த ஊர்னா சமுதாயம் வாழ்ந்த ஊர். சாலிஹ் நபி வந்தாங்கல்ல அந்த ஊரை காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஊருக்குள்ள நுழையிருந்து வெளியே போற வரைக்கும் அழுது கொண்டே வாங்கங்கிறாங்க. இறைவனின் வேதனை இறங்கிய இடம் இது. உள்ள நுழைஞ்சதுல இருந்து வெளியே போற வரைக்கும் என்ன பண்ணுங்க, அழுது கொண்டே இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப உள்ள போனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாவு குழைக்கணும், சாப்பிடணும்ல, கையில மாவு வச்சிருக்கிறாங்க. அங்க கிணறு இருக்குது. அந்த கிணற்றுல இருந்து தண்ணீரை எடுத்து அந்த மாவை குழைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க இருந்து தண்ணி எடுத்தீங்க? அந்த மக்கள் பயன்படுத்துகிற கிணறு, மொத்தம் 2 கிணறு இருந்திருக்கு என்னவோ. அப்ப இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாவு பயன்படுத்த வேண்டாம், குப்பையில போட்டுருங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த உணவு வேண்டாம், குப்பையில போட்டுருங்க, அதை யூஸ் பண்ண வேண்டான்ட்டாங்க. சாலிஹ் நபியினுடைய ஒட்டகம் பயன்படுத்தி இன்னொரு கிணறு இருக்கு, அந்த தண்ணீரை எடுங்க, இந்த தண்ணியை நீங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. அந்த நகரத்துக்குள்ள நுழைந்து நகரத்தை விட்டு வெளியேறுகிற வரை அழுது கொண்டே இருங்க, கொஞ்சம் வேதனையோட. அதாவது அழுதுகிட்டே இருக்கன்னா கண்ணீர் மழுக கத்தி ஒப்பாரி அப்படின்னு இல்லை, அந்த சோர்வை நீங்க வெளியே காட்டுங்கிற அளவுக்கு ஒரு பய உணர்வோட தான் இங்க நிக்கணும். இந்த சிரிச்சு பழக அப்படியான காரியம்லாம் இங்க நடக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் முன்பே எச்சரிக்கை செய்து அந்த மக்களை கூப்பிட்டு அந்த நகரத்தை கடந்து சென்றார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அப்ப அதிபயங்கரமான முறையில் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதனால தான் ரசூலுல்லாஹ் வேற எந்த ஒரு இடத்துக்கும் இப்படி ஒண்ணு சொல்லல. இந்த இடத்தை குறிப்பிடும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காரணம் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள்ங்கிறத குர்ஆன் சொல்லுது பாருங்க. அந்த மக்கள்கிட்ட வந்து சாலிஹ் நபி ஒட்டகத்தை நோவினை தரக்கூடாது என்று சொல்லும் பொழுது மக்கள் சொல்லுறாங்க, காலல்லதீன இஸ்தக்பரு, அந்த சமுதாயத்தினுடைய பெருமை அடித்தவர்கள் சொன்னார்கள், இன்னா பில்லதி ஆமன்து பிஹி காஃபிருன், நீங்க நம்புறத நாங்க மறுக்கிறோம், நீங்க என்னத்தையெல்லாம் நம்புறீங்களோ அதையெல்லாம் நாங்க மறுக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஅகரு நாக்கத்தை, ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் வருது. அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, அறுத்தார்கள், கொன்றார்கள் வரல. அதுக்கு தபஹ்னு உண்டு, தபஹ்ங்கிற வார்த்தை உண்டு, அத கழுத்துல அறுக்கிறது. ஒரு பிராணியை கொல்ற முறை இருக்குல்ல, அதுக்கு பேர் தபஹ் அல்லது நஹர், இப்படி எல்லாம் குர்ஆன் பேசுது. இங்க அக்கருங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறோம். அப்ப இது கொண்டிருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு உடல் உறுப்பை துண்டிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழலாக தான் இருந்திருக்கும். நகர்னு வருதா, சரி நம்ம அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். நாக்கத்தை, அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்தார்கள். அம்ரி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறை கட்டளையை அவர்கள் மீறினார்கள். வகாலு, அந்த மக்கள் சொல்கிறார்கள், யா சாலிஹ் யத்தினா பிமா தஈதுனா இன் குன்தும் மினல் முர்சலின், நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தூதராக இருந்தால் எதை எங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்தீர்களோ அதை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை, அதாவது சாலிஹ் நபியை பார்த்து அந்த சமுதாய மக்கள் பேசுகிறார்கள். இப்பதான் அல்லாஹ் சொல்றான்,
எப்போ நாம கொடுத்த அத்தாட்சியை அறுத்துட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்ப அல்லாஹ் வேதனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபஅகதத்துஹுமுர் ரஜிஃபா, பெருங்கொண்ட பூகம்பத்தை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம். ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் விடிய காலையில் தங்கள் வீடுகள்ல அப்படியே வீழ்ந்து மாண்டு கிடந்தார்கள் அப்படின்னு திருமறை குர்ஆன் பேசுது. அப்ப மற்ற பல சமுதாயங்கள் வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அழித்ததை போன்று, காற்றை கொண்டு அழித்ததை போன்று, பூகம்பத்தை கொண்டு இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஒட்டகத்தை அவர்கள் நோவினை தந்த காரணத்தினால் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தவல்லா அன்ஹும், அதாவது ஃபத்தவல்லா அன்ஹும் வகால யா கௌமி லக்கது அப்லகத்துக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ நஸஹ்து லக்கும் வலாக்கில்லா துஹிப்பூன நாஸிஹீன். சாலிஹ் நபி அந்த சமுதாயத்தை, இறந்து கிடக்கிற அந்த சமுதாயத்தை பார்த்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது என் சமுதாயமே, நான் உங்களுக்கு என் இறைவனின் தூது செய்தி எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு நலம் நாடினேன். ஆனா என்ன தெரியுமா, நலம் நாடுபவர்களை நீங்க நேசிக்கல, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இந்த வசனம் நமக்கு பேசுகிறது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கும் போது அதனுடைய விளைவுகளை கண்டு அல்லாஹ் பயப்படல. அல்லாஹ் எதுக்கு பயப்பட போறது கிடையாது. அவனுக்கு எதை பத்தின கவலையும் அல்லாஹ் கிடையாது. அவன் நினைச்சா அவன் படைச்ச மொத்த படைப்பை ஒரு நொடி பொழுதுல அழிச்சிருவான், மீண்டும் ஒரு நொடி பொழுதுல படைக்க முடியும். எதை கண்டு பயப்படுறோம் இல்லை. அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்றான், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து அல்லாஹ்க்கு எந்த பயமும் இல்லை, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் அப்படின்னு குர்ஆன் பேசக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. இதற்கு அடுத்து வந்த இறை தூதர் யார்? அந்த சமூக மக்கள் செய்த தீமை என்ன? எந்த இறை தூதர்? லூத் அலைஹிஸ்ஸலாம். என்ன தீமை நடைபெற்றது? அதாவது அடுத்ததாக அல்லாஹ் பேசக்கூடிய இறை தூதர், 4வது இறை தூதர் நூஹ் நபி முதல்ல பேசினா, ஹூத் நபி, சாலிஹ் நபி, அடுத்ததாக இப்ப லூத் நபியை பத்தி பேசுறோம். லூத் நபி வாழும் போதே இன்னொரு இறை தூதர் கரண்ட்ல ஒருத்தர் வாழ்ந்தார். யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதுமை பருவம் வரை குழந்தை இல்லை. வானவரை அனுப்பி அல்லாஹ் நற்செய்தி சொல்ல அனுப்புகிறான். உங்களுக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக் என்கிற பிள்ளை இருக்கிறது. மற்ற சில இடங்கள் அல்லாஹ் சொல்ற இஸ்ஹாக், யாக்கூப் பேரப்பிள்ளை வரைக்கும் அறிவிப்பு வந்துருச்சு. யாக்கூப் இப்ராஹிம் நபிக்கு பேரப்பையன். இஸ்ஹாக் பிறந்தாதான் யாக்கூப் அடுத்து வருவாரு. அந்த யாக்கூபை குறித்தும் நற்செய்தி வந்தது அப்படின்னா குர்ஆன் பேசுது. இந்த நற்செய்தி சொல்ல வந்த வானவர்கள் அடுத்த வேலையை எங்க போறாங்கன்னா லூத் நபி சமுதாயத்துக்கு போறதாகவும் அந்த சமூக மக்களை அழிக்க இருப்பதாகவும் சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் நபி வந்து வாதம் செய்வாங்க வானவர்கள்ட்ட. என்ன வாதம் செய்வாங்கன்னா, அங்க என் சகோதரர் லூத் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் ஓடும். அப்ப அல்லாஹ் தடுத்துருவான். இது அல்லாஹ் ஏற்படுத்திய முடிவு. லூத் பாதுகாக்கப்படுவார், நல்லவங்க பாதுகாக்கப்படுவாங்க, அதை மாற்றம் இல்லை. ஆனா இந்த பாவிகள் அழிந்துதான் போகணும், இது அல்லாஹ் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த இடத்துல வந்து தடுக்கிறாங்கிற செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன நடந்தது? லூத் நபியின் காலத்தில் என்ன தவறு ஏற்பட்டது அப்படின்னா, ஓரின சேர்க்கை அப்படிங்கிற ஒரு தீமை உலகத்தில் முதலாவதாக தோற்றம் பெறுது. பொதுவாக ஒவ்வொரு தீமையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் இங்க யாரோ ஒருத்தர் உருவாக்கினா தீமை வரும். கொலை எப்படி வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மூத்த மகன் இன்னொரு மகனை கொன்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல முதல்ல கொலைனா என்னன்னு காட்டி கொடுத்தது இவர் தான். அதனால உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் சரி அதுல ஒரு பங்கு யாருக்கு போயிரும்? இவருக்கு போயிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த பாவமா இருந்தாலுமே இந்த துனியால யாரோ ஒருத்தர் அதை காட்டி தரணும். இப்போ நீங்க பாருங்க, மதுன்னா நமக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போதை பொருள் நமக்கு என்ன தெரியும்? போதை பொருள் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாராயத்தை தவிர ஒன்றும் தெரியாது. சாராயம் தான் நமக்கு தெரிஞ்ச போதை பொருள். அப்படிதான் திரைப்படங்களை காட்டப்பட்டது, அப்படிதான் சமுதாயம் பேசுது. அந்த சாராயம் வித்தியாசமா பனை மரத்துல இருந்து இறக்குவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, இந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள ஒருத்த கள்ள சாராயம் காய்ச்சுவான், அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப இந்த போதை பொருளை என்ன ஆக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நவீனமயமாக்குறாங்க. போதையில ஊசி உண்டிப்போம். நீங்க வீட்டுக்குள்ளேயே போதை ஊசியை பயன்படுத்துகிற நபர்களை நீங்க சமுதாயத்தில் பார்க்கலாம். போதை மாத்திரை உண்டு, போதை பவுடர் உண்டு. இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 40, 50 வருஷம், 100 வருஷத்துக்கு நல்லது கிடையாது. அப்ப இந்த கலாச்சாரம் இப்போ உருவாச்சு. அப்ப ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது பாவங்கள் மெருகேறும். அந்த பாவம் புதுசு புதுசா அதனுடைய வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். புதிதாக பாவங்கள் உண்டாக்கப்படும். இது இயல்பு. அப்படி வந்த பாவங்கள்ல ஓரின சேர்க்கைன்னு ஒரு பாவம் இருக்கு. மொத்த அசிங்கத்துக்குமான தலைமை பீடம் ஓரின சேர்க்கை. இந்த அடிப்படை மறந்துடக்கூடாது. ஏன் அல்லாஹ் ஓரின சேர்க்கை கடுமையா தடுக்கிறான்? ஓரின சேர்க்கையை தடுத்த அளவுக்கு கூட விபச்சாரத்தை கூட கடுமையா அல்ல பேசல. விபச்சாரம் பெரிய குற்றம். விபச்சாரம் பண்ணவனுக்கு கபூர்ல தண்டனை இருக்கு, விபச்சாரம் பண்ணவனுக்கு மறுமையில் தண்டனை இருக்கு. விபச்சாரத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன தண்டனை என்னது? கல்லால் அடிச்சு அவனை கொல்லணும். அந்த ஆம்பளை பொம்பளையோ கல்யாணமான ஆட்களா இருந்தா, கல்யாணம் ஆகலைன்னா கசையடி கொடுக்கணும். அப்படிலாம் மார்க்க கடுமையா பேசுது. ஆனா அதை குறித்து பேசிய கடுமையை விட
ஓரின சேர்க்கை குறித்து பேசிய கடுமை அதிகம். எதனால இந்த குற்றத்தை பற்றி அல்லாஹ் கடுமையை பேசுறான் அப்படின்னா, இந்த பாலியல் நோயின்னு ஒரு நோய் உண்டு, எய்ட்ஸ் இருக்குல்ல. இந்த எய்ட்ஸ் எப்படி வரும்னா, ஒரு ஆணும் அவர்கள் இது மாதிரியான அசிங்க செயலில் ஈடுபடும் போதோ, ஒரு பெண்ணும் இது போன்ற அசிங்க செயலில் ஈடுபடும் போதோ, குறிப்பா ஆணும் ஈடுபடும் போதுதான் இந்த பாலியல் நோய் என்று அழைக்கப்படுகிற HIV தொற்று உருவாகும். அந்த கிருமி உருவாகிறதுக்கான காரணமே இங்க இருந்து ஆரம்பிக்கும். அந்த எய்ட்ஸ் என்கிற வைரஸ் பரவி மக்கள், அது உயிர்கொல்லி நோய், அது டக்குன்னு உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே அவனை கொஞ்சமா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை சோர்வடைய வைத்து நாசப்படுத்தி அவனை கொன்னுரும். இந்த நோயை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் ஓரின சேர்க்கையில் வரும். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு சமுதாயத்துல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கோஷ்டி உண்டு. ஆணாகத்தான் பிறந்திருப்பாங்க, உடல் உறுப்பெல்லாம் ஆணாதான் இருக்கும், குரல் ஆணாதான் இருக்கும், முடி ஆண் மாதிரிதான் இருக்கும், அவனுடைய வலு ஆண் மாதிரிதான் இருக்கும். ஆனா அவன் தன்னை பெண் மாதிரி நினைச்சுக்குவான். ஒருத்தி பெண்ணாதான் பிறந்திருப்பா, உடல் உறுப்பு பெண்ணு தான், அவ குறிப்பிட்ட காலத்துல பருவத்தை அடைவா, என்னென்ன உடல்ல மாற்றம் வரும். அவ குரல் பொம்பளை குரலாதான் இருக்கும், முடி பொம்பளை, எல்லாமே பொம்பளை மாதிரி இருக்கும். ஆனா அவ தன்னை பொம்பளை நினைச்சுக்க மாட்டான், நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். இது மாதிரி இந்த சிந்தனை இருக்குல்ல, இது மனசுல ஏற்பட்ட கோளாறு, இது உடம்புல உள்ள கோளாறு கிடையாது. அதாவது ஒரு காலத்துலலாம் திரைப்படங்களை பார்ப்பாங்க, திரைப்படத்தை பார்த்துட்டு தன்னை அந்த நடிகன் மாதிரி நினைப்பாங்கல்ல, மனக்கோளாறு. நடிகனே உண்மையில நடிகன் கிடையாது, அவன் திரை முன்னாடி நடிச்சுட்டு அவன் இயல்பு வாழ்க்கையில நம்மளோட மோசமா தான் அவன் இருக்கிறான். அந்த திரையை பார்த்துட்டு நம்ம அப்படி கற்பனை பண்றோம்ல, அது மாதிரியான ஒரு கற்பனை சில பெண்கள் தன்னை ஆணை போன்று கற்பனை செய்வாங்க, சில ஆண்கள் தங்களை பெண்களை போன்று கற்பனை செய்வாங்க. இந்த கற்பனையை இஸ்லாத்தை தடை. இந்த கற்பனைக்கு என்ன செய்வாங்கன்னா, அப்படி வடிவிலக்கணம் கொடுத்து அதை என்னன்னா, ஆணா இருந்தா சிலிக்கான் மார்பு, அதுக்குன்னு ஒரு ஆபரேஷன் உண்டு, இன்ஜெக்ஷன் உண்டு. அதையெல்லாம் ஒரு ஆண் குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு அந்த மருந்து எடுத்தான்னு வைங்க, பெண்களுக்கு இருப்பதை போன்று மார்பு அவனுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஒரு ஆம்பளைக்கு வரும், ஆணின் உறுப்புகள் நீக்கப்படும். அவன் என்னன்னா தன்னை பொம்பளை மாதிரி ஆக்கிக்குவான். மார்பு வந்துட்டுனா தன்னை பொம்பளை மாதிரி ஆக்கிக்கிட்டா போதும் அப்படிங்கிற சிந்தனை. இவங்க தான் அரவாணிகள். இன்னைக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு தனி கண்ணிய பேர், திருநங்கைகள் அப்படின்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த ஓரின சேர்க்கையை வளர்த்து அதை ஆழ விருட்சமாக மாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். இவங்களை தவிர வேற யாரும் கிடையாது. எல்லா விதமான அசிங்க செயல்களுக்கு காரணகர்த்தாவாக இருப்பது இவங்க தான். அப்ப இந்த ஓரின சேர்க்கை என்னென்ன காரியத்தில் உருவாக்குது பாருங்க, சமுதாயத்துக்கு பெரும் கேடை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கிடையாது, அடுத்து வந்த நூஹ் நபி காலத்துல இல்ல, அடுத்து வந்த ஹூத் நபி காலத்துல இல்ல, அடுத்து வந்த சாலிஹ் நபி காலத்துல இல்ல. அப்ப இத்தனை இறை தூதர்கள், பல நூறு தலைமுறைகள் கடந்திருக்கலாம், பல சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கு, யாருக்கிட்ட என்ன இல்ல? அவன்கிட்ட திருட்டு இருந்திருக்கும், கொலை இருந்திருக்கும், உபச்சாரம் இருந்திருக்கும், அது எல்லாம் இருந்திருக்கும். ஓரின சேர்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி ஒன்னே அவனுக்கு சிந்தனை கிடையாது. ஒரு ஆணுக்கு இச்சை வந்தா பெண்ணுகிட்ட போவான், ஒரு பெண்ணுக்கு இச்சை வந்தாலும் ஆணுகிட்ட போவான். இதான் இயல்பு, இது அல்லாஹ் படைச்சது. அந்த போறத ஹலாலா போயிருன்னு மார்க்கம் சொல்லுது. நீ போறிய ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட போறதோ, ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட போறது இருக்க, இது இயற்கை. நீ போறதை எப்படி ஆக்கிக்க? ஹலால் ஆக்கிக்க. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹலால் ஆக்கிக்கிட்டு பண்ணா இந்த பிரச்சனை இல்லை, அப்படி மார்க்கம் பேசுது. ஆனா இயற்கைக்கு விரோதமா போறது என்னன்னா, ஒரு ஆணை தேடி போறது. இது முதல்ல உருவாக்கப்பட்டது எந்த சமுதாயத்தில் அப்படின்னா, லூத் நபி அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம். திருக்குரான் பேசுறது பாருங்க, ஓ லூத்தன், அடுத்து நம்ம லூத்தை அனுப்பினோம். இது காலலி கௌமிஹி, அவர் தன் சமுதாயத்திடம் சொல்லுகிறார், அத்தூனல் ஃபாஹிஷா மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், அகிலத்தாரில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை, உங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியமே வந்ததே கிடையாதப்பா, இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை, வெக்க கெட்ட காரியத்தை நீங்க செய்றீங்களா அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப இது நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா, ஓரின சேர்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மனித குலம் கடந்து பல கலாச்சாரங்களை தாண்டிய பிறகு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு தெளிவா தெரியுது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதற்கில்ல, அது ஆதம் நபி காலத்துல இருந்து இருக்கு. ஆதம் நபி அந்த காரியத்தில் ஈடுபட்டு பிள்ளை பிறந்திருக்கும், மனித குலமே வளர்ந்திருக்கும். இது ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இருக்கு. மனுஷன் சாப்பிடுறான், மனுஷன் குடிக்கிறான், மனுஷன் தூங்குறான், மனுஷன் வேலை பார்க்கிறான், மனுஷன் மனைவி பிள்ளையோட இருக்கிறான். ஆதம் நபி கிட்ட இருந்தே இந்த பழக்கம் வருது. அப்ப இதெல்லாம் இயற்கை. சம்பந்தமே இல்லாம ஒரு ஆணோட சேருவது, அப்ப இது என்னன்னா அல்லாஹ் அமைத்த திட்டத்தை உடைக்கிறது, இது ரூலையே மாத்துறது. இது எதை மாத்துறதுன்னா, இது அல்லாஹ் கடுகளோ பிடிக்காது. அல்லாஹ் ஒரு திட்டத்தை அமைச்சிருக்கான்னு வைங்க, திட்டத்தை உடைக்க கூடாது. திட்டத்தை உடைச்சோம்னா அது மோசமான ஒரு பெருங்குற்றமாகத்தான் அல்லாஹ் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம தொழுகையில ஈடுபடுறோம், அந்த தொழுகையில மறதியாக ஒரு தவறு செய்யறோம். நீ மறந்து தப்பு பண்ணிட்டு நான் மன்னிச்சிட்டேன், இது அல்லாஹ்வுடைய பார்வை. வேணுக்குனே ஒரு தப்பு பண்றோம், நீ திட்டத்தை உடைக்கிற. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை செய். தொழாதவன் கூட இவ்வளவு தண்டனை வாங்க மாட்டான், தொழுது தண்டனை வாங்குறவன் தான் அதிகம். ஏன்னா நான் சொன்ன ரூலை நீ ஃபாலோ பண்ணல. ஒருத்தர் தொழுவே இல்லைங்க, அவன் என்ன செய்யல, தொழுவல பாவி.
ஒருத்தர் தொழுவுறான், ஆனா நான் வாய்ஸ் ஸ்டெப்லாம் தொழ முடியாது, இன்னும் மேக்க பார்க்க தொழ சொல்றேன், நான் கிழக்க பார்க்க தான் தொழுவேன் தொழுவுறோம். கிப்லா பின்பற்ற முடியாது. இவன் காஃபிராவே ஆயிட்டான். அவன் கூட காஃபிர் ஆகல, தொழாதவன் கூட காஃபிர் ஆகல, தொழுதவன் என்ன ஆயிட்டான்? அல்லாஹ் போட்ட திட்டத்தை நான் மீறி நடப்பேன்னு நினைக்கிறான்ல, அதை உடைப்பேன்னு நினைக்கிறானே, இவன் காஃபிர்ங்கிற சிந்தனை நோக்கி நகர்றான். அப்ப ஏறத்தாழ இது அப்படி ஒரு சிந்தனை. விபச்சாரத்தை விட பன்மடங்கு மோசமான, விபச்சாரம் லேசுப்பட்ட காரியம் இல்லை, அது வெக்கங்கெட்ட ஒரு செயல். அந்த செயலுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடும் தண்டனை இருக்குது. அல்லாஹ் அதை கருணை கொண்டெல்லாம் பார்க்க மாட்டான், கடும் பார்வையோட பார்க்கிறான். அந்த விபச்சாரத்தை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு ஒரு பெரும் கேடுகட்ட ஒரு செயல் என்றால் இந்த ஓரினை சேர்க்கை என்பது. மார்க்க இதை எந்தெந்த சூழ்நிலை தடுத்திருக்குன்னு பாருங்க. ஒரு ஆணாவே இருந்தாலும் இன்னொரு ஆணுகிட்ட ஒரு லெவலை தாண்டி பழகக்கூடாது. ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் இன்னொரு பெண்ணுக்கிட்ட என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு குறிப்பிட்ட அனுமதி தாண்டி பழகக்கூடாது. நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறோம்னா, பசங்களோடு இருக்கலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளைகளோடு இருக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கங்க, புருஷன் பொண்டாட்டியோட இருக்கலாம். இதுக்கு தான் அங்க அளவே கிடையாது. இந்த புருஷன் பொண்டாட்டி சேர்றது இருக்குல்ல, அங்க எந்த விதிமுறையும் கிடையாது. 4 செவத்துக்குள்ள உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அங்க எந்த தடையும் இல்லை. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்சக்கும் அண்ணா ஷேத்தும், உங்கள் மனைவி உங்கள் விளைநிலம், நீங்கள் விரும்பியவாறு உங்கள் மனைவியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஜாலியா இருக்கலாங்கிற லைஃப் நல்லா அங்கதான் கொடுத்தான். ஆதம் நபி படைச்சு இன்னொரு ஆதமல்ல உருவாக்கல, ஹவ்வான்ற ஒரு பெண்ணை உருவாக்குறான், கல்யாணங்கிற வாழ்க்கையை கொடுக்கறான். நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழுங்கிறான். உஸ்குன் அன்தவ ஜௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்க மனைவியும் சொர்க்கத்தை நல்லபடியா வாழுங்க, விரும்பினதை சாப்பிடுங்க, நல்லா நிம்மதியா இருங்க, நல்லா அனுப்புறான். அப்ப ஒரு ஆம்பளையும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற அந்த திருமண வாழ்க்கை இருக்குல்ல, அங்க ஹராமே இல்லை. அங்கேயும் ஒரு சில மார்க்கத்துல 1-2 தடைகள் இருக்குன்னு இங்க, அதை தாண்டி அங்க தடை நீங்க பார்க்கவே முடியாது, எல்லாமே அங்க அனுமதி தான். ஆனா ஒரு ஆணை பொறுத்தவரை இன்னொரு ஆணுக்கிட்ட பழகனா ஒரு டிஸ்டன்ஸோட பழகணும். ஒரு பெண்ணை பொறுத்தவரை இன்னொரு பெண்ணுக்கிட்ட பழகனா ஒரு டிஸ்டன்ஸோட பழகணும். ஒரு பெண் ஆணுக்கிட்ட பழகும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ், அவ்வளவு டிஸ்டன்ஸ் வேண்டாம். அந்நிய ஆணை பார்த்தா ஒரு பெண் விலகி போகணும், அந்நிய பெண்ணை பார்த்தா ஒரு ஆண் விலகி போகணும். நீ அப்படி ஒரு பொம்பளை பார்த்து ஒரு பொம்பளை விலக வேண்டாம், ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளை விலக வேண்டாம். ஆனா இங்கேயும் கூட நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு வெட்க உணர்வை பேணிக் கொள்ளணுங்கிறத இஸ்லாம் நமக்கு விதைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு முறை வீட்டுல படுத்து கிடக்குறாங்க. தன்னுடைய ஆடை கீழாடை லைட்டா விலகி முட்டுப்பகுதி தொடையினுடைய கீழ்ப்பகுதி கொஞ்சம் அது தெரிகிற மாதிரி இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, ரசூல்லா கண்டுக்காம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு வராங்க, ரசூல்லா பேசுறாங்க. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க, ரசூல்லா உடனே ஆடையை சரி பண்றாங்க. இது ஆயிஷா நாகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என் தகப்பனார் வந்தார், நீங்க ஒன்னும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஹப்சாவின் தகப்பனார் உமர் வந்தார், ஒன்னும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு வரும்போது மட்டும் நீங்க ஆடையை சரி பண்றதுக்கு என்ன காரணம்? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிக வெட்க உணர்வு கொண்டவர், ஒரு ஆம்பளை கூட இப்படி பார்க்க அவர் விரும்ப மாட்டார். இஸ்லாம் இதத்தை நமக்கு விதைக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணாகவே இருந்தாலும் இதுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் ஒரு பொம்பளை பழகுதுன்னு வைங்க, அதுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுல போய் வந்தோம்னா அந்த மேல் அதிகமா அட்வான்டேஜ் எடுக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் மோசமான ஒரு பண்பு. சமுதாயத்தில் இதெல்லாம் இன்னைக்கு சகஜமா பார்க்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண் பால் கொடுக்கறா தன் பிள்ளைக்கு. பால் கொடுக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குல்ல, அது வந்து மறைவாக நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. யாரு முன்னாடி மறைவா நடத்தணும்? ஆம்பளை முன்னாடியுமே மறைவா தான் இருக்கணும், பொம்பளை முன்னாடி மட்டும் அதுவும் மறைவா தானே இருக்கணும். தேவை அப்படிங்கிற சூழல் ஏற்படும் போது வேற இல்ல, இங்க இந்த இடத்த விட்டா வேற வழி இல்லை, இங்க தான் நம்ம அம்மா இருக்கு, தங்கச்சி இருக்கு, வேற சில பெண்கள் இருக்கிறாங்க, மறையெல்லாம் முடியாது அப்படிங்கிற பட்சம் வரும்போது வேற. அப்படி இல்லாத நேரத்தில் பொம்பளைங்க இருந்தாலும் அதுல ஒரு வெட்கத்தை பேணணுமா இல்லையா? அந்த வெட்க உணர்வுங்கிறது சில பெண்கள் அவங்க வந்து தவறக்கூடிய நிகழ்வு உண்டு. ஒரு ஆண் உடை மாற்றுகிறார், தகப்பனார் மகன் முன்னாடி மாத்துறாரு, அல்லது மகன் தகப்பனார் முன்னாடி, நண்பர்கள் முன்னாடியோ உடை மாற்றுவதாக இருந்தால் ஒரு சட்டையை மாத்துறோம், ஒரு ஆம்பளை முன்னாடி மாத்துறோம், அது வேற மற்ற ஆடைகள் எல்லாம் மாற்றுகிறோம், குளிச்சுட்டு வரோம், நம்ம துண்டை மாத்துறோம், உள்ள ஆடைகள் இப்படின்னா கூட ஒரு ஆணை விட்டு விலகிதான் நிக்கணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற வெட்க உணர்வுங்கிறது. ரசூல்லா காலத்துல ஒரு நபி தோழர் கடுமையா வெட்கப்படுறாரு, அவருடைய சகோதரர் அவரை கண்டிக்கிறார். ரசூல்லா சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, வெட்கம் என்பது ஈமானினுடைய ஒரு கிளைங்கிறாங்க. இப்படி யாரு ஒருத்தன் வெட்கத்தை பேன்றானோ அவன் ஒரு நாள் விபச்சாரத்து பக்கம் மட்டும் இல்ல, ஒரு எந்த பாவத்தை நோக்கி போகாது. வெட்க உணர்வு அதிகமாக அதுதான் மார்க்க நமக்கு விதைக்குது. மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியம் அதுதான். இப்ப நல்ல நீங்க ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வெட்க உணர்வை ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளை முன்னாடி பேணிக்கிறான், ஆண் முன்னாடி பேணுவது கிடையாது. அதிகமான விடுதிகள்ல நடக்கிற மிக மோசமான செயல் இந்த செயல். நம்ம இதை சகஜமா கடந்து போயிடுறோம். இந்த தப்பெல்லாம் நடக்குதா, சமுதாயத்தில் இப்படிலாம் தப்பு நடக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து என்னன்னா பூதாகரமா ஆயிடுச்சுங்கிறது மக்களுக்கு நிறைய பேர் தெரியல. விடுதிகள் இருக்குல்ல, அது மதரசா விடுதிகளாக இருக்கலாம், பெண்கள் ஆண்கள் படிக்கிற பள்ளி கல்லூரி விடுதிகளாக இருக்கலாம்,
வேலை பார்க்கிற இடங்கள் விடுதிகளாக இருக்கலாம். இங்க நடக்கிற அட்டூழியங்கள் பெரிய அட்டூழியமே இதை நடக்கு. பிள்ளைங்களை ஹாஸ்டல் அனுப்பக்கூடாது, ஹாஸ்டல் அனுப்பி படிக்க வைக்காதீங்க நம்ம சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது. நீங்க இந்த தீமை வந்து என்னன்னா ஊட்டுவிக்கப்படுது, அதை வந்து அப்படி வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சமூக சூழலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த தீமை வேற என்ன ஒரு கெடுதியை தரும்னா, இதுக்கு பழக்கப்பட்டவன் பொம்பளை நேசிக்க மாட்டான். இந்த காரியத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆண் இருக்காமல, அவன் பொம்பளை நேசிக்க மாட்டான். இந்த காரியத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள்ல, அவன் ஆம்பளை நேசிக்க மாட்டான். ஆம்பளையை நேசிச்சாதானே அவளுக்கு கல்யாணம் கரெக்டா வரும். பெண்ணை நேசிச்சாதானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இந்த நேசமே அற்றவர்களா மாறிடுவாங்க. இது என்னவாகும், ஒரு காலம் கடக்குதுன்னு வைங்க. இந்த கலாச்சாரம் மக்கள்கிட்ட போகுது. அவனும் யோசிக்கிறான், நம்மள மாதிரி இவனும் இருக்கிறான், நம்மளும் சம்பாதிப்போம் அவனும் சம்பாதிப்போம், வாழ்க்கை ஸ்மூத்தா போயிடும். இவ யோசிக்கிறான், நம்மள மாதிரி இவளும் இருக்கிறா, வீட்டு வேலையில நம்மளும் பார்ப்போம் அவளும் பார்ப்போம், இன்னொருத்த வந்தாதான் சண்டை வரும். இப்படி நீ யோசிக்கிறான். இப்படியே ஒரு 50 வருஷம் தாண்டிட்டா மனிதகுலம் அழிஞ்சு எப்படி புள்ள பறக்கும்? புள்ள பறக்கிறதுக்கு ஆணும் பெண்ணும் சேரணும், அல்ல அப்படிதான் அமைச்சான். ஆணை கல்யாணம் முடிக்கலாம், எங்களுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி வராது. பெண்ணும் கல்யாணம் முடிக்கலாம், இவங்களுக்குள்ள மன ஒற்றுமை வந்துடும். பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடியது இருக்குல்ல, அது மன ஒற்றுமை வந்துடும். பெரிய சண்டை புருஷ மண்டாட்டிக்கு வர சண்டை மாதிரி என்னைக்கா தோழிகளுக்கு மத்தியில வந்திருக்கா? அப்படிலாம் வராது. தாம் தூம்னு பெரிய சண்டையெல்லாம் வராது. அப்ப யோசிச்சு பாக்குறேன், இங்க பிரச்சனைகள் நிறைய இருக்குது, இங்க பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சுன்னா இங்க மனித குலமே அழிஞ்சிடும், நாசமா போயிடும். இங்க மனித குலம் பிறப்பதற்கு வழியற்ற ஒரு சூழல் உண்டாயிரும். அதனால தான் அல்லாஹ் இந்த நான் போட்ட இயற்கை விதிகளுக்கு மாற்றோங்கிறதுனால இதை கடும் பார்வையை கொண்டு பார்க்கிறோம். அப்ப இந்த சமுதாயம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்த ஆண்கள் சொல்லுங்க. லூத் நபி பதில் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு அசிங்கமான செயலை செய்றீங்களா லூத் நபி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சமூகம் கொடுத்த பதில் என்ன? இந்த பாவத்தை, இது பாவம் எப்படி வந்து மெருகூட்டப்படுங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆம்பளை ஒரு அந்நிய பெண் விபச்சார குற்ற செயலை ஈடுபடுறாங்கன்னு வைங்களேன், சாகர வரைக்கும் இந்த ரகசியத்தை 2 பேர் உடைக்கவே மாட்டாங்க. அது ரகசியமா அதுவா வெளியே தெரியுது வேற ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச அரசல் புரசலா வந்து அது வெளியே வந்து கேவலப்படுறது அது வேற. வெளியே தெரியாத வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆயிடும். இந்த கண்டினியூ ஆகுதோ அல்லது பிரிகிறாங்களோ அந்த ரகசியத்தை 2 பேரும் பேணிக்குவாங்க. ஏன் பேணுவாங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச மானம் போயிரும் அப்படிங்கிற சிந்தனை. இந்த ஓரணி சேர்க்கையில 2 பேர் ஈடுபடுறான்னு வைங்களேன், இவன் வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான்னா தனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாக்குவான். இந்த சிந்தனை எவ்வளவு பெரிய மோசம்னு பாருங்க. 2 ஆம்பளை இப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறான்னு இங்க, நம்ம மட்டும் இருந்தா தப்பு, நாளை பண்ண பெரிய எதிர்ப்பு வரும், இன்னும் 10 பேர் இல்லை சேஃப் போன்ட்டு வரும். ஆம்பளை தானே ஜெக போறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆணுக்கு உட்காந்து இவனை கேன்வாஷ் பண்ணுவான். இது தப்பு கிடையாது, சரிதான் அப்படின்னு ஒவ்வொரு ஆளையா உள்ள இழுப்பான். இந்த கம்யூனிட்டி வளரும். நம்ம பண்ற தாவாவை விட, செய்யாதன்னு பண்ற தாவா விட செய்யின் பண்ற தாவா வேகமா போகும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இன்னக்கும் லதூனர் ரிஜால் ஷஹவத்தம் மின் தூனி நிஸா, நீங்கள் பெண்களை விட்டு ஆண்களிடத்தில் இச்சைக்காக செல்கிறீர்கள். பல் அன்தும் கௌமு முஸ்ரிஃபுன், நீங்கள் வரம்பு மீறிய சமுதாயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு லூத் நபி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒமாக்கான ஜவாபு கௌமி, அந்த சமுதாயத்தினுடைய பதிலாக இருந்ததெல்லாம் இல்லா அன்காலு அஹ்ரிஜுஹும் மின் கரியத்திக்கும், இவரை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். இன்னகும் உனாசுன் யத்ததகரும், இவங்க தூய்மையான மக்களா இருக்கிறாங்க, இவன் நமக்கு டேஞ்சர். அவன் நினைக்கிறது எப்படி, அவன் இருந்தா இருண்டு போட்டு அப்படி நினைக்கணும்ல. இவங்கெல்லாம் தூய்மை பேசுறாங்க, நாளைக்கு நம்மளால இந்த வேலையை செய்ய முடியாது, இந்த கலாச்சாரத்தை ஊட்டுவிக்க முடியாது, இதை வளர்த்து ஆளாக்க முடியாது. இவங்கெல்லாம் இருந்தா நமக்கு பெரிய பிரச்சனை, முதல்ல இவங்களை விளக்கிரு, இவங்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படின்னு அந்த மக்கள் பேசக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹ் அடுத்து பதில் அளிக்கிறான் அந்த சமுதாயத்தை அழித்ததை பற்றி. ஃபஞ்சைனாகு வ அஹ்லஹு, அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தோம். லூத் நபியை பத்தி பேசுறான். அப்ப லூத் நபி குடும்பம் எப்படி இருந்திருக்கிறாங்க, தௌஹீதுல நேரிய சிந்தனையில அவங்க இருந்திருக்கிறாங்க. இல்லா இம்ராஅத்தஹு, இவர் மனைவியை தவிரங்கிறான். லூத் நபியின் மனைவி மட்டும் அவங்க இந்த இஸ்லாத்துக்கு விரோதமான மனநிலையில் இருந்திருக்கிறாங்க. கானத் மினல் காபிரின், அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தால்னா அவள் அழிந்து போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். அம்தர்னா அலைஹிம் மத்ரன், அவர்கள் மீது தொடர்ச்சியாக நாம் மழை இறக்கினோம். எப்படிப்பட்ட மழை, கல் மழை இறக்கினோம். ஃபந்துர் கைஃபக்கான ஆக்கிபத்துல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளின் இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சமுதாயத்தை கொஞ்சம் வித்தியாசமா அழிச்சிருக்கான். வெள்ளத்தை கொண்டு, காத்தை கொண்டு, அதாவது பூகம்பத்தை கொண்டெல்லாம் அழித்ததை போன்று இல்லாம இந்த சமுதாயத்துக்கு கல் மழை பொழிவிக்கப்பட்டதுன்னு ஒரு வசனம் வருது. சில வசனத்துல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கீழ்ப்பகுதி மேல் பகுதியாக மாற்றினோம் அப்படிங்கிறான்.
ஒரு சில இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா பூமியை புரட்டணுங்கிறான். மூணுமே ஒண்ணுதான். மூணுமே என்னதான்? ஒண்ணுதான், வேற வேறலாம் கிடையாது. கல் மலையெல்லாம் அல்லாஹ் பொழிவிக்கல. அதாவது என்னன்னா பூமியை வந்து அல்லாஹ் திருப்பிட்டான். வானவர்கள் வராங்க, பூமியை திருப்புறாங்க. பூமியை திருப்பிட்டு என்ன ஆகும்னா கீழ்ப்பகுதி மேல பகுதியா மாறிடும். இப்ப அது கல் மலையா மாறிடும். அது என்னவா மாறிடும்? கீழ்ப்பகுதி மேல் பகுதியா மாறி மேல இருந்து கீழே மறுபடியும் விழுந்துச்சுன்னா அதுதான் கல்மலை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு நாம் கல்மலை பொழிவித்தோன்னு சில வசனம் சொல்லுது. சில வசனம் பூமியை கீழ்ப்பகுதி மேல் பகுதியாக மாற்றினோம்னு சொல்லுது. சில வசனம் பூமியை நாம் புரட்டினோம் சொல்லுது. எல்லாம் ஒரே கருத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த சமுதாயத்தை மிக கொடூரமான முறையில் அல்லாஹ் அழித்தான் அப்படிங்கறத பத்தி பேசுது. இந்த சமுதாயம் எங்க வாழ்ந்தது? இப்ப காலடி சுவடுகள்ங்கிற பேர்ல ஒரு 90கள் காலகட்டத்தில் நபிமார்கள் வாழ்ந்த பகுதியை தேடி சில மக்கள், முஸ்லிம் மக்கள் பயணிக்கிறாங்க. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒவ்வொரு இடத்த பார்த்து இது இந்த நபி வாழ்ந்தது, இந்த நபி வாழ்ந்தது அப்படின்னா சொல்றாங்க. அதுல இந்த நபி வாழ்ந்த, லூத் நபி வாழ்ந்த சமுதாயம் இடம் இப்ப இல்லைன்னா பூமி விட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டா இருக்குது. அந்த இடம் கடலாக மாறிடுச்சு. கடல் பகுதி உள்ள வந்து அந்த இடம் முழுக்க கடலா மாறிட்டு. அதைத்தான் இன்னைக்கு வந்து என்ன சாவு கடல், டெட் சீன்னு சொல்லி அழைப்பாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பல கடல்கள் இருக்குல்ல, கடல்கள் ஒவ்வொரு பகுதியில் ஒரு பேரை வச்சிருப்பாங்க. பசிபிக் ஓஷன் அப்படிம்பாங்க, அட்லாண்டிக் ஓஷன் பாங்க, இந்திய பெருங்கடல் பாங்க. அது மாதிரி ஒரு கடல் வந்து என்ன சாவு கடல், டெட் சீன்னு சொல்லி அழைக்கப்படுற கடல். அதிகமான உப்பு தன்மை கொண்ட கடல். அது 2 முடக்கு தண்ணி குடிச்சா செத்து போயிரும். அது கொடூரமான உப்பு அதுல இருக்கு. ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையும் உள்ள தூக்கி போட்டோம்னா மிதப்பான், முங்க மாட்டான். யாரா இருந்தாலும் முங்கணுமா இல்லையா? அவன் முங்க மாட்டான். அவ்வளவு அடர்த்தி நிறைந்ததும் உப்பு நிறைந்த ஒரு தண்ணீராக அந்த சாவு கடல் இப்ப இருக்குது. இப்ப ஏன் இது இப்படி அடர்த்தியா இருக்குது? வேற எந்த கடல் அப்படி கிடையாது. வேற மத்த எல்லா கடலையும் பாருங்க, இவ்வளவு உப்பு தன்மை கிடையாது, இவ்வளவு அடர்த்தி கிடையாது. அப்ப இதை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யும் போது இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு உப்புத்தன்மை மேல இருக்குங்கிறாங்க. பூமிக்கு கீழே உப்புத்தன்மை உண்டு. அந்த உப்புத்தன்மை மேல இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய அடர்த்தி தண்ணியில் உருவாயிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? பூமியின் கீழ்ப்பகுதி மேல் பகுதி ஆக்கணுங்கிறான். புரட்டிட்டா கீழ்ப்பகுதி மேல் பகுதி ஆயிடுச்சுல. அப்ப அந்த உப்புத்தன்மை இங்க வந்ததுனால தான் இந்த கடல் இவ்வளவு அடர்த்தியாக இருக்கு என்பதை திருக்குர்ஆனோடு நம்மால் ஒப்பிட்டு பார்த்து இந்த சான்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு தகவல். இந்த ஓரின சேர்க்கையை பொறுத்தவரை மிக மோசமாக சமூகத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு பெருங்குற்றம் இது. இந்த பாவத்தை வந்து என்ன, இது லேசா சாதாரண பார்வையில் பார்க்க முடியாது. இது ஒரு வம்சத்தை அழிச்சிரும். மனித இனத்திற்கு ஒரு பெரிய அவப்பேரை, நாசத்தையும் ஏற்படுத்திடும். இன்னும் சொல்ல போனா இந்த ஓரின சேர்க்கை இன்னைக்கு வந்து எல்லா பகுதியிலையும் வளருவதை நீங்கள் பார்க்கலாம். எப்படிலாம் இதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. LGBTQ+ போட்டிருப்பான். அவனுக்கு பேரே அதுதான். கிறுக்கனுக்கு கிறுக்க மாதிரி தான் பேர் வச்சிருப்பான். அவனுக்கு கிறுக்க மாதிரி ஒரு பேர். அவன் வானவில் கலர்ல வந்து பல வண்ணங்கள் நிறங்கள்ல உடைகளை உடுத்தி இவன் பரேடு நடத்துவான். உலகத்துல பல நாட்டுல உண்டு. இந்தியாவில் எப்ப வந்தது அப்படின்னா, இந்த மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடியே அந்த காங்கிரஸ் அரசு இருக்கிற நேரத்தில் ஓரின சேர்க்கை அவங்களே அப்பவே அபிஷியல் ஆக்கிட்டாங்க. அது தப்பு கிடையாது அப்படின்னு. திருமணமாக அங்கீகரிக்கப்படலை, தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி தப்பா இருந்துச்சு. 2000க்கு முந்தைய காலப்பகுதியில் யாராவது ஓரின சேர்க்கை செஞ்சா விபச்சாரம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு ஜெயில் தண்டனை கூட கிடைச்சிருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது தப்பு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இவர் வந்தார்ல, இப்ப புதுசா 3வது வாட்டி இருக்கிறாரு. இவர் வந்தோன்னு இது அபிஷியல் திருமணம் ஆக்கிட்டார். இப்ப கல்யாணம் முடிக்கலாம். ஒரு ஆம்பளையும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் என்ன பண்ணலாம்? கல்யாணம் முடிக்கலாம். ஒரு பொம்பளையும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் முடிக்கலாம். இதை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது, தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. இது சகஜமாக இன்னைக்கு திருமணமா உருவெடுக்க ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. இது இந்த காரியம் வந்து ஊட்டுவிக்கப்பட்டதுன்னா மனித குலத்திற்கு பெரிய உயிர்கொல்லி நோய் வருவதோடு மனித சமுதாயம் அடுத்த குழந்தைகள் அற்ற ஆல்ரெடி கல்யாணம் முடிக்கிறவங்க பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப பெரிய முக்கிய கருவாயிடுச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளா தம்பதியர்கள் உண்டு. ஆனா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நீங்க பார்க்கலாம். இந்த ஊர்ல அதிகமாக இவர்கள் தான் மாறுறாங்க. அப்படி உணவுல பிரச்சனை, உடல் ரீதியா பாதிப்பு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில இப்ப இந்த பிரச்சனையும் நாம சமுதாயம் வந்து வளர்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த மனித குலம் அடையும். இது எல்லா நாடுகளும் இன்றைக்கு வந்து இதை சகஜமாக மாற்றி இந்தியாவில் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வளர்க்கப்படுகிறது. உண்மையில் இதை வந்து துடை தெரியப்பட வேண்டிய மிக மோசம், விபச்சாரத்தை விட கடுமையாக பார்க்க வேண்டிய காரியம். அப்படிப்பட்ட ஒரு அசிங்க செயல் என்பதை தகவல்ல நாம நினைவுபடுத்திக்கிறோம். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அடுத்து வந்த இறை தூதர் யார்? எந்த ஊருக்கு அனுப்பப்பட்டவர்? மதியன் நகருக்கு யார் வந்தாங்க? ஷுஐப் நபி. அதே மதியன் நகரை பத்தி குர்ஆன்ல வேற ஏதாவது நபி அங்க போனாங்கன்னு வருதா? இந்த தூதருக்கு முன்னாடி வந்தாரா மூசா, பின்னாடி வந்தாரா?
ஷுவைப் நபி இருக்கும்போது மூசா நபி வந்தாங்கங்களா? அது தவறான கருத்து. ஷுவைப் நபி இருக்கும்போது வந்தாங்கிற மாதிரி குர்ஆன் எங்கேயும் பேசல. ஷுவைப் என்கிற ஒரு இறை தூதர் வந்தார் அப்படின்னு குர்ஆன் பேசுது. அவர் வந்து அனுப்பப்பட்ட ஊர் வந்து மதியன் என்கிற ஒரு நகரம், மதியன் வாசி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இதே மதியனை வேற எங்க அல்லாஹ் சொல்றான்னா, மூசா நபி வந்து ஆரம்பத்தில் அவர் இளம் மட்டுக்கு வரும்போது ஒரு கொலை ஒன்றை பண்றார் தவறுதலா. அவர் திட்டமிட்டு பண்ணல, ஒருத்தனை அடிக்கிறார், அவன் மௌத்தா போயிட்டான், அது கொலை தான். அப்படி கொலையை செய்தவுடன் அவர் ஃபிரௌனுக்கு பயந்து அந்த ஊரை எகிப்தை விட்டுட்டு வேறு ஒரு தேசத்துக்கு போனாருன்னு குர்ஆன் பேசுது. எங்க போனாருன்னா மதியனுக்கு போனாரு அப்படின்னு வருது. அப்ப மூசா நபி போன நேரத்தில் அப்ப அந்த இறை தூதர் அங்க இருந்தாருன்னா அப்ப அங்க இறை தூதர்லாம் கிடையாது. இறை தூதர்னா என்னன்னு தெரியாத ஒரு சமூகமா தான் இருந்தது. அப்ப இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி தான் ஷுவைப் நபி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் மூசா நபிக்கு அப்புறம் அவங்க வந்திருக்க முடியாது? மூசா நபிக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்க நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, மூசா நபி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறிட்டுனா மொத்த மக்களும் பனி இஸ்ரவேல் சமுதாயமா தான் பார்க்கப்பட்டது. அப்ப இன்னொரு நகரம், அங்க இன்னொரு தூதர், இந்த வரிசையில் தான் தூதர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மூசா நபிக்கு அப்புறம் ஹாரூன் நபி, பிறகு தாவூத் நபி, பிறகு சுலைமான் நபி, இதே வரிசையில தான் தூதர்கள் வராங்க. வேற அங்க தனியால தூதர் வரல. தனியா வந்த தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளில இருந்து கடைசியா முகமது நபி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இசாக் நபியினுடைய வம்சாவளில தான் தூதர்கள் வந்தாங்கிற அடிப்படையில ஷுவைப் நபிங்கிறவர் முன்னாடி வந்திருப்பார், பின்னாடி வரலங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப மதியன் நகரத்தை ரெண்டு இடத்துல சொல்றான். ஷுவைப்னு ஒரு தூதரை அனுப்பணுங்கும் போது அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடமா என்ன சொல்றான்னா, மூசா நபி தவறுதலாக ஒரு கொலை ஒன்றை செய்து விடுகிறார். ஃபிரௌனுக்கும் அவங்களுடைய படைபலத்திற்கு பயந்து எகிப்தை விட்டுட்டு அவர் வெளியேறும் போது மதியனுக்கு தான் போறார். அவர் கல்யாணம் முடிஞ்சு மதியன்ல தான். மதியன் நகருக்கு அவர் செல்லும் பொழுது அங்க வந்து ஒரு 2 பெண்களுக்கு வந்து உதவி புரிகிறார். அந்த 2 பெண்ணின் தகப்பனார் வயது முதிர்ந்தவர். அவர் பார்க்கிறார், நமக்கு ஒரு பணியாளர் தேவை, பெண்களை நம்ம வீட்டு பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு ஒரு குடும்பஸ்தனும் தேவை. அப்ப என் மகளில் ஒரு பெண்ணை வந்து உனக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன், என் குடும்பத்தையும் கவனிச்சுக்க, என் பொருளாதாரத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மூசா நபிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அப்படித்தான் உங்களுக்கு திருமணம் ஆகுது. மறுபடியும் அவங்க எகிப்துக்கு வந்துட்டாங்க. அவருடைய தூதுத்துவ பணி எகிப்துல தான் இருக்கு, மதியனுக்கு இல்லை. அவங்க மதியனை விட்டு வந்துட்டாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப மதியன் நகரத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஷுவைப் என்கிற இறை தூதரை நாம் அனுப்பினோங்கிறான். இந்த இறை தூதர் என்ன பேசினார், அவருக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது? அதாவது ஒவ்வொரு இறை தூதருமே கொள்கையில ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத கொள்கை. நான் தூதர், அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தவிர கடவுள் இல்லைங்கிறது அது அடிப்படை கொள்கை, யாருக்கும் மாறாது, யூனிஃபார்ம். அது சிலபஸ்ல சிலதை அல்லாஹ் மாத்துவான். இப்ப லூத் நபி காலத்துல பெருசா இருந்தது ஒரு எச்சரிக்கை, வேற எந்த மத்த எல்லா பாவத்தையும் தடுத்திருப்பாங்க, இதை கொஞ்சம் கடுமையான பார்வை கொண்டு தடுத்தாங்க. அது மாதிரி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவங்கள்ட்ட இருந்த ஒரு பாவம் என்னன்னா, பொருளாதார மோசடிங்கிறது அப்பதான் அது வளர்ந்து அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பூதாகரமா மாற ஆரம்பிக்குது. யாரும் ஏமாத்தலாம், ஏமாத்தி பணம் ஜமா, அதுக்கு முன்னாடி ஏமாத்துற திருடெல்லாம் இருந்திருக்கும். இப்ப இதுக்கு வந்து வடிகால் அமைக்கப்படுது. நம்ம இந்த வகையில ஏமாத்தலாம், ஏமாத்துறது பல ரூட் இருக்குல்ல. ஏமாத்துறதுங்கிறது ஒருத்தர் பணத்தை பறிச்சுட்டு போறது மட்டும் ஏமாத்துறது, அது திருட்டு வழிப்பறி. ஏமாத்துறோங்கிறது அவனுக்கு தெரியாத மாதிரி ஏமாத்தலாம் அப்படிங்கிற அந்த இந்த கலாச்சாரம், இந்த மோசடி, கலப்படம், இது எல்லாத்துக்கும் ஊற்றுக்கண்ணா செயல்பட்டு ஷுவைப் நபியின் சமுதாயம். இன்னைக்கு நடக்கிற எல்லா ஃப்ராடுத்தனம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அவன் அன்னைக்கே வந்தா ஆரம்ப சொல்லியை போட்டு அடிச்சு விட்டான். அப்பத்துல இருந்து தான் இந்த பொருளாதார ரீதியான மோசடி நடக்குது. அப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹை விட்டால் வேறு இறைவன் இல்லை. கது ஜாத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கான சான்றை நான் அது வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஃபவுஃபுல் கைல ஒல் மீசான், மீசான்னா தராஸ், எடைன்னு இருக்கக்கூடியது. கைல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒண்ணு அந்த அளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து படி மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து என்ன தண்ணீர் மாதிரி பொருட்கள் லிட்டர் கணக்கில் இருக்கிறதாவும் இருக்கலாம், கோதுமை மாதிரி சாலிட் ஐட்டம் அப்படியானது இருக்கலாம், அதான் கையிலும்பாங்க. அப்ப அளந்து போடுறதோ அல்லது எடையாக பார்ப்பதோ ஒன்றை கையில் என்பார்கள், இன்னொன்றை மீசான் பாங்க. அதனால தான் மறுமை நாள்ல அல்லாஹ் நன்மை தீமை எப்படி அளக்க போறான்னா தராசு வச்சு அளக்க போறோம், அதுக்கு பேர் மீசான். அப்ப இந்த எடை நெருப்பதிலும் அளவு நெருவையிலும் நீங்கள் நேர்மையை கடைபிடிங்க. ஒலா தபுஹசுன் நாஸ அஷியா ஆகும், இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யாதீங்க, பொருட்களை வந்து குறைத்து விடாதீர்கள், கொடுக்கறத குறைச்சு வாங்காதீங்க, வாங்கும் போது அதிகமா வாங்கிறாதீங்க. இதுல நேர்மையா எதை வாங்குறியோ அது மாதிரி கொடு. அதுக்கான இப்போ உனக்கு நீ நஷ்டப்பட்டிருப்ப, நான் இவ்வளவு நஷ்டப்பட்டேங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி விலையை நிர்ணயம் பண்றது மார்க்க தவறு கிடையாது.
ஆனா அவன் ஏமாளியா இருக்கிறான், படிப்பறிவற்றவனா இருக்கிறான், அவனுக்கு அளந்து பார்க்க தெரியாது, அவன் இருந்து அதிகமா வாங்கிக்குவோம், நம்ம கூடுதலா கொடுத்துருவோம், நம்ம குறைவா கொடுத்துருவோம், இப்படின்ற மாதிரி நீங்க நடக்காதீங்க அப்படின்னு அந்த இறை தூதர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஒலா துஃப்ஸிது ஃபில் அர்து பாத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீர்பெற்ற பிறகு அதில் மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு பொருளாதார ரீதியான திட்டமிடலை சொல்லித் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்ல மனித குலத்துக்கு வழிகாட்டிக்கிட்டே வரும். அதாவது பொருளாதாரத்தை பத்தி முதல்ல ஆதம் நபி கிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியாது? பொருளாதாரம்னு என்னன்னு தெரியாத சமூகம் அவங்க. ஏன்? அவங்க எல்லா விதமான தானியங்களை பயிரிடுகிற இடத்துல கிடையாது. ஆதம் நபி வந்திருக்காங்கல்ல, ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குது, பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுது, பேரம் பிள்ளைங்க பிறக்குது. இவங்க மிஞ்சி போன ஒரு 2 தானியம் இருக்குமா, 3 தானியம், அவ்வளவுதானே அவங்களால அறுவடை செய்ய முடியும், பயிரிட முடியும், அறுவடை செய்ய முடியும். எல்லாமே வளராது இல்ல. காலப்போக்கு மாறதான் மக்கள் தொகை கூடும். ஒருத்தன் கோதுமை விளைவிப்பான், ஒருத்தன் அரிசியை விளைவிப்பான், ஒருத்தன் பருப்பை விளைவிப்பான், ஒருத்தன் கடுகை விளைவிப்பான். அதனுடைய எண்ணிக்கை கூடும், புது வகையான ப்ராடக்டை உருவாக்குவாங்க. அப்போ ஒன்ன கொடுப்பான், ஒன்ன வாங்குவான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தான் அந்த பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அடைய தான் அல்ல அதுக்கேற்ற சட்டத்தை இறக்குறான். ஆதம் நபிக்கு அல்ல இதையும் அனுப்பல. அவங்க காலத்துல தராசு இருந்திருக்காது, அதுக்கு தேவையே இருந்திருக்காது. அவங்க முதல்ல சமைச்சிருப்பாங்களானே தெரியாது. காய்களையும் கனிகளையும் அப்படி பறிச்சு சாப்பிடுற மக்களா கூட இருந்திருக்கலாம். அதுக்கடுத்த மக்கள் தான் ஒவ்வொன்றும் புரியுறாங்க. அடுத்து நம்ம இப்படி செய்யணும், இனிமே பயிரிட ஆரம்பிப்போம், பயிர்களை கொடுத்து வாங்குவோம், பண்டமாற்று முறை உருவாக்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள மக்கள் அடுத்தடுத்து பட்டு உணர்வது. இப்ப இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. இந்த தொழில்நுட்பம் ஏன் ரசூலா காலத்துல வரல? அதுக்கு வரதுக்கு ஒரு காலம் உண்டு. அடுத்தடுத்த பல ஆய்வுகள், பல்வேறு விதமான சிந்தனைகள் அப்படிலாம் போகும்போது அந்த நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி நகர முடியும். எடுத்த எடுப்புல வர முடியாது. ஆதம் நபி இதை எடுத்த எடுப்புல இப்படி யோசிக்கலாம் முடியாது. நூஹ் நபி எடுத்த எடுப்புல இப்படி யோசிக்க முடியாது. அந்த மக்களை அப்படியே கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும். நல்லா கொண்டு வர அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யறான்? சட்டங்களை கொடுக்கணும். அப்ப இந்த சட்டங்கள் நூஹ் நபி காலத்தை கொடுத்ததா பேசலாம். இந்த சட்டங்களை ஆதம் நபி காலத்துல கொடுத்ததா இல்ல பேசல. ஷுஐப் வரும்பொழுது அவருக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அளவு நிறுவையில நீங்க மோசடி செய்யாதீங்க, நேர்மையாக நடங்கன்னு ஷுஐப் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு நாம உணர்த்தினோம் என்பதை அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலா தகுது பிகுல்லி சிராத்தின், ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் அமராதீர்கள், துஈதுன, மக்களை மிரட்டுவதற்காக, வழிப்பறி செய்வதற்காக நீங்கள் அமராதீர்கள். அடுத்ததாக சாலிஹ் நபி சொல்லுகிறார், வலா தகுது பிகுல்லி சிராத்தின் துஈதுன, மக்களை மிரட்டுவதற்காக பாதைகளில் அமராதீர்கள், வழிப்பறி பண்ணாதீங்கிறாங்க. பொருளாதாரத்தை இப்படி மோசடி பண்ற மாதிரி யாராவது பொருளை தூக்கிட்டு, பொருளாதாரத்தை தானியத்தை தூக்கிட்டு எங்கேயாவது போவான், தங்கத்தை வெள்ளியை தூக்கிக்கிட்டு, அவனிருந்து பறிக்கணுமேங்கிறதுக்காண்டி பாதையில போய் அமர்ற அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க. ஒத்த சுத்தூன அன் சபீலில்லா மன் ஆமன பிஹி ஒ தபுகூனஹா இவஜா, அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரித்து அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுக்காதீங்க, ஈமான் கொண்ட மக்களை தடுக்காதீங்க. ஒதுக்குறு இது குந்தும் கலீலன் ஃபகஸ்ஸரக்கும் வந்துரு கைஃபகான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன். அவர் சொல்லுகிறார், அதாவது அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக்கி அந்த அருளை நீங்க எண்ணி பாருங்க.
பூமியில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் பொருளாதார ரீதியான ஒரு சிந்தனை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப இதனால தான் ஆரம்ப கட்ட காலத்தில் என்ன கிடையாதுன்னா ஹிலாஃபத்து கிடையாது. ஹிலாஃபத்துல ஒரு காலம் கடந்து கொடுக்கணும். இப்ராஹிம் நபி ஏன் ஹிலாஃபத்தை கொடுக்கல? அவர் தனியா தானே இருந்தார். எப்படி ஹிலாஃபத்து நடக்கும்? நடக்க வாய்ப்பு இல்லை. யாருக்கிட்ட இருந்து ஹிலாஃபத்தை உருவாக்குறான்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க, ஃபிரௌன் இருந்து ஒரு பெருங்கொண்ட மக்களை கூட்டு வந்து கடலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஹிலாஃபத்து உருவாகுது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு ஷரியத் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மொத்த ஷரியத்தினுடைய தொகுப்பு நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. ஹிலாஃபத்னா என்னன்னு இப்ராஹிம் நபி சமுதாயம் தெரியாது. ஓரணை சேர்க்கை அந்த பாவம் எவ்வளவு பெரிய ஆபத்து அது யாருக்கு தெரிஞ்சிருக்காது? ஹூத் நபி சமுதாயம் தெரிஞ்சிருக்காது. பொருளாதாரத்துல மோசடிலாம் பண்ண முடியும் அது யாருக்கு தெரிஞ்சிருக்காது? லூத் நபி சமுதாயம் தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு காலகட்டம் கடக்கும் போதும் இப்படி தீமை இருக்கு, இந்த தீமைக்கு தான் தீர்வு, இந்த தீமை இருக்கு, இந்த தீமை நம்ம இப்படிதான் தவிர்க்கணும், சமுதாயத்தை இப்படிதான் வழி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு நபி வரும்போது புது புது அப்டேட்டை கொடுத்து மனித குலத்தை அல்லாஹ் வளர்ச்சியில கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது எல்லாவற்றினுடைய முடிவாகத்தான் பெருமானாரை எல்லாம் அனுப்பி இன்றோடு என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு மார்க்கத்தை நம்ம ரசூலுக்கு எல்லா காரியமும் உண்டு, எல்லாவற்றை பற்றி எச்சரிக்கையும் உண்டு. இங்க சொல்லி தரப்படாத செய்தியே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் எல்லாம் வந்துடும். நீங்க ஹிலாஃபத்து பண்ண போறீங்களா, ஆட்சி பண்ண போறீங்களா, அது எப்படி செய்யணுங்கிறது வந்துடும். குடும்பம் நடத்துறீங்களா, அது எப்படி பண்ணணும், அது வந்துடும். விவசாயம் பண்ண போறீங்களா, அது எப்படி பண்றீங்க பண்ணணும், அது வந்துடும். எப்படி வியாபாரம் பண்ணணும், அதை பத்தி வந்துடும். எல்லா காரியத்தினுடைய தொகுப்பாக பெருமானாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபிக்கு குறுகிய சில பாடங்களை மட்டும் கொடுத்து அந்த மக்களை அல்லாஹ் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த எஜுகேஷனுக்கு அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான், கல்வி அறிவியலை கொண்டு வந்திருக்காங்கிறது இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்க வேண்டியது 86 இருந்து 110, 86 இருந்து 110. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி.